வணக்கம். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங், ஏர்லி மார்னிங். எப்போ போல என்னோட ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ போட்டோன்னே உங்கள் வீட்டிலலாம் பெரியவங்க கிடையாதா, இப்படி வந்து வீட்டை அடிக்கடி க்ளீன் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்னு வந்து கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சோன்னே எனக்கே ஒரு நிமிஷம் பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் நானே உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், என்னடா அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறமே, நம்ம எங்கடா அப்படி க்ளீன் பண்ணுறோம்? நம்ம ஆடி 1ஆம் தேதி க்ளீன் பண்ணேன். ஆடி 30 நாள், ஆவணி 30 நாள் கழிச்சு, கரெக்டாக 60 நாள் கழிச்சு புரட்டாசி அன்னைக்கு 1ஆம் தேதிக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இனி புரட்டாசி டு ஐப்பசி டு கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம தீபத்துக்காக நான் க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் கார்த்திகை மார்கழி விட்டுட்டு தை மாதம் பொங்கலுக்கு தான் நீ க்ளீன் பண்ணுவாங்க. அதில் ஒரு 60 நாள் போகும். தை க்ளீன் பண்ணோம்னா மாசி பங்குன்னுட்டு சித்திரை 1ஆம் தேதிக்காக தான் நான் க்ளீனே பண்ணுவேன். சித்திரை விட்டால் மறுபடியும் ஆடி மாதம் தான். இதில் எங்கே நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்கள தயவுசெய்து சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வீட்டை க்ளீன் பண்ணோம்னா அவ்வளோ வந்து ஒட்டடை வந்துடும். அது இல்லாமல் டஸ்ட் வந்து அவ்வளோ சேரும். பசங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி வந்துருமோ அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் அடிக்கடி நான் க்ளீன் பண்ணிக்கிறது. மேபி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காம சொல்லுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால உள்ள பூஜையை முடிச்சுட்டு, அதே மாதிரி துளசி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு.